காரிமங்கலத்தில் 50,000 கமிஷனுக்காக மாற்றுக் கட்சியினருக்கு டிராக்டர் வழங்க பரிந்துரை செய்த திமுக ஒன்றியம். தட்டி கேட்ட திமுக நிர்வாகியை சாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தையால் பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்ச்சி. தருமபுரி மாவட்டம் வேளாண் துறை சார்பில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் டிராக்டர்கள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக திமுக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பரிந்துரைக்கும் நபர்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த முக்குளம் ஊராட்சி கோவிலூர் கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு டிராக்டர் வழங்க பரிந்துரை செய்த காரிமங்கலம் மத்திய ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன் அதற்காக 50,000 ரூபாய் கமிஷனாக பெற்றுக் கொண்டதாக தெரிகிறது. வேளாண் துறையினர் காரிமங்கலம் அடுத்த பொம்மஹள்ளி கிராமத்தில் வசிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த பழனிக்கு மானிய விலையில் டிராக்டர் வழங்கினர். இதனை கண்ட திமுக மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் பிரபு மத்திய ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணனுக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு திமுகவில் உள்ள உண்மையான விசுவாசிகளுக்கும் பயனாளிகளுக்கும் சலுகைகளை செய்யாமல் சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி பேசிக்கொண்டு உழைக்கும் கட்சி தொண்டர்களை வெறும் தேவைக்காகவும் வேலைக்காகவும் மட்டும் பயன்படுத்திக் கொண்டு பலன்களை அனைத்தும் சாதி ரீதியாகவும் பண ரீதியாகவும் பயன்படுத்துவதை தட்டி கேட்டுள்ளார். இதனை கேட்ட ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன் பிரபுவை ஜாதி பெயரை சொல்லி இழிவாக பேசி தகாத வார்த்தையால் பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவி தற்போது வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விளம்பர திமுக அரசின் மக்கள் விரோத போக்கின் செயல்பாடுகள், சமத்துவம், சமூக நீதி, பெரியார் கொள்கை என பகல் வேஷம் போட்டு வரும் பசுந்தோல் போர்த்திய மிருகங்கள் என மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. நான் அப்படியா யாரா வந்து என்னத்துக்கு இப்ப வந்து ஜாதி எல்லாம் எதுக்குடா இப்ப ஜாதி எல்லாம் வருதுங்க? கொடுத்தோன்றதான் கேள்வி. இப்ப அதுக்கு நான் வந்து யாருக்கோ கொடுக்கணும்னா யாரா கட்சி என்ன கொடுத்தேவா கட்சி என்னது அன்புமணி பொண்ணு வந்து போட்டோ எடுத்து ஊரெல்லாம் போட்டு இது பண்ணி கிளம்பலாம். மாங்காய்க்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்தவனும் அவன் தான். மாங்காய்க்கு ஊர்ல ஓட்டுக்கு பணம் கொடுத்தவனும் அவன் தான்டா. அன்னைக்கு ஓட்டுக்கு அந்த ஊர்ல போய் ஓட்டுக்கு வந்து காசு கொடுறான்னு சொல்லி சொன்ன மாதிரி தெரியல நான் எந்த ஊருன்னு.